வாழ்க வேகம் வாழ்க வேகம் வாழ்க வளமுடன் வாழ்க வேதாத்ரி குரு புகழ் வாழ்க குருவே துணை வாழ்க வளமுடன். என் பெயர் முகில். நான் மனவளக்கலையில் ஒரு 6 ஆண்டுகளாக இருக்கிறேன். நான் மனவளக்கலையில் அருள்நிதி பயிற்சி முடிச்சிருக்கேன். உடல் மிகவும் முடியாத சூழ்நிலை, அதில் தான் அப்போது எனக்கு மனவளக்கலை கிடைச்சது. இந்த மனவளக்கலையில் எனக்கு ஈர்த்த ஒரு 2 விஷயங்கள், ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, பேராசிரியர்கள் உரையாகட்டும், அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சொற்பொழிவுகளாகட்டும், எங்க சுற்றி போனாலுமே இந்த மனவளக்கலையில இந்த பதிவுகள், புண்ணிய பதிவு, அது புண்ணிய பதிவு நீங்க ஒரு தலைமுறையில ஒரு பிறவில நீங்க பதிவாக்கும் பொழுது அது உங்க பிறவிக்கு சந்ததியினருக்கே அது தொடரும். தலைமுறை பதிவுகளாக அது மாறும், புண்ணிய பதிவுகளாக மாறும். அது உங்க பரம்பரைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு தலைமுறைக்கு பரம்பரைக்கு மிகப்பெரிய சொத்தாக அமையும் அப்படிங்கிற விஷயம் என்ன ரொம்ப ரொம்ப ஈர்த்த ஒரு விஷயம். ஏன்னா நான் இந்த மனவளக்கலையில உள்ளார வரணும் அப்படிங்கிறதுக்கு ஜோசியர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை அது என்ன ரொம்ப சிந்திக்க வைத்தது. ரொம்ப உடல்நிலை முடியாம ஒரு 2-3 ஆப்ரேஷன்ஸ், விபத்து இதெல்லாம் தாண்டி வரும்பொழுது அவர் ஜோசியம் பார்க்கும்போது அவரு என்ன சொன்னாருன்னா, அம்மா உன்னோட அக்கௌண்ட்ல புண்ணியமே ரொம்ப குறைவா இருக்குமா, அதனாலதான் 7.5 சனி பகவான் உங்களை போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்கிறாரு, புண்ணிய பதிவுல சேருங்கம்மா அப்படின்னாரு. ஸோ நான் மனவளக்கலை உள்ளார போகும்போது பேராசிரியர் கொடுத்தது அந்த சிறப்பு சிந்தனை பதிவுகள் பற்றியதா இருந்தது. நீங்க மனவளக்கலை கத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய புண்ணிய பதிவு. உங்க கருமையத்தில் நல்லதொரு நிகழ்ச்சிகள் பதிவாகும். அது தலைமுறை தலைமுறையாக பிறவி தொடராக நீளும். ஏன்னா கருமைங்கிறது இறைநிலை அடையிற வரைக்கும் ஒரு அழிவில்லாத ஒரு நிலை. அது அந்த ஆன்மா இறைநிலை அடைகிற வரைக்கும் அது பிறவி தொடராக நீளும் அப்படிங்கிற விஷயம்லாம் என்ன ரொம்ப ஈர்த்தது, யோசிக்க வைத்தது. அந்த புண்ணிய பதிவுகள் அதை என் மனம் தேடி ஓடிக்கொண்டிருந்த நிலையில் எனக்கு இந்த பேராசிரியர்கள் உரை, அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் ஸ்பீச் எங்க இருந்தாலும் டவுன்லோட் பண்ணி கேட்டுட்டே இருப்பேன். அதெல்லாம் உணர்த்துறது ஒண்ணுதான். நல்ல விஷயங்களை நீங்க பதிவு செஞ்சீங்க அப்படின்னா அது தலைமுறை தலைமுறையாக நீளும். உங்கள் ஆன்மா இறைநிலை அடையிற வரைக்கும் உங்களது கருமையும் அதை சுமந்து செல்லும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். அப்போ 2வது இந்த கருவிலே திருவிடைய ஞான குழந்தை. எனக்கு முதல் பையன் இருக்கிறான், திவ்யன். நானும் மனவளக்கலை செய்யறதுக்கு முன்னாடியே பிறந்த குழந்தை. ஸோ எனக்கு உடல்நிலை முடியாத காரணமா இருந்தா கூட அந்த கருவிலே திருவுடைய ஞான குழந்தை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஆசையா இருந்துச்சு. அந்த ஆசைய தூண்டது பேராசிரியர்கள் உரை. ஆனா அதுக்கு அச்சாரம் போட்டது ஆழியார். நான் அருள்நிதி பயிற்சிக்கு ஆழியார் போயிருந்தேன். அப்போ அங்க ஒரு பெண்மணி 7 மாத கர்ப்பிணி, அவங்களும் வந்திருந்தாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா 7 மாத கர்ப்பிணி எல்லாம் பிரயாணம் பண்ண அலோ பண்ண மாட்டாங்க வீட்டுல எல்லாம். ஆனா அவங்க வந்திருந்தாங்க. நான் அவங்கள்ட்ட போய் பேசிட்டே இருப்பேன், அந்த குழந்தைய வாழ்த்திட்டே இருப்பேன். வாழ்க வளமுடன், எவ்வளவு பெரிய புண்ணியம், ஆழியார் வந்திருக்கு வயிற்றுல இருக்கும்போது, அதுக்கு எவ்வளவு பெரிய அருமையான பதிவுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்கள்ட்ட பேசியிருக்கும்போது நீங்க எப்படி இதுல வந்தீங்க அப்படின்னா அவங்க சொன்னாங்க, இல்லைங்க, நம்ம வயிற்றுல இருக்கும்போது எந்த சூழ்நிலையை குழந்தைக்கு கொடுக்குறோமோ அது ரொம்ப முக்கியம். எனக்கு இந்த ஆழியாரை ரொம்ப பிடிக்கும். அந்த ஆழியார்ல இருக்கக்கூடிய இந்த காந்தக்களம் என் குழந்தையோட கருமையத்தில் பதியும் பொழுது அது பிறவி தொடராக நீளுங்கிற அந்த விஷயத்தையும் அவங்க சொன்னாங்க. அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா நமக்கும் அதுதான் ஆசையா இருந்துச்சு. ஸோ ஆழியார்ல நம்ம எண்ணம் போட்டோம்னா அது செயலுக்கு வரும். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய காந்தக்களம் அப்படி, அங்க இருக்கக்கூடிய அங்க நம்மளோட அருள் தந்தை அவர்களோட மகா ஜீவ சமாதி தாங்க நான் சொல்லுவேன் அதை. ஏன்னா அங்க எண்ணம் போட்டோம்னா அது நடக்குது. அவங்களோட சமாதி இருக்கு. அந்த மாதிரி எவ்வளவு பேராசிரியர்கள், இறைநிலை உணர்ந்தவர்கள் அவ்வளவு பேரும் அங்க தவம் ஏற்றிருக்கிறார்கள். வருடத்துக்கு ஒரு முறை பேராசிரியர், துணை பேராசிரியர்கள் அந்த பயிற்சி எல்லாம் நடக்குதுங்க இல்லையா. அதனால எனக்கு ஆழியாரோட காந்தக்களம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி எனக்கு ஒரு ஆழமான எண்ணம். அங்க பேராசிரியர் மாலா ஜெயபிரகாஷ் அம்மா, அவங்க பெல்லில் திருச்சி
அங்க வந்து அறிவித்தர் கோயில் கட்டி இப்போ அருமையா ரொம்ப வருடங்களாக சேவை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது அவங்களும் சொன்னாங்க, ஆமா இதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு நாலஞ்சு பூ கையில இருந்துச்சு. எனக்கு யாரோ ஒரு அன்பர், அங்க வேலை செய்யற அன்பர் கொண்டு வந்து என் கையில கொடுத்தாங்க. ஸோ அதை வச்சுக்கிட்டு தான் நான் அவங்கள்ட்ட பேசிட்டு இருந்தேன். அப்போ பேசிட்டு இருக்கும்போது, உனக்கு கருவிலே திருவுடைய குழந்தை ரொம்ப ஆசையா இருக்காம்மா, சரிம்மா உனக்கு ஆசை அது பலிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என் கையில அவங்க கையை வந்து என் வயித்துல வச்சு ஆசீர்வாதம் பண்ணாங்க, அருட்காப்பு போட்டாங்க. எனக்கு ரொம்ப அது அதிர்ச்சியாவும் இருந்தது, ரொம்ப ஆச்சரியமாவும் இருந்தது. ஏன்னா எனக்கு உடல்நிலைக்கு அது வந்து ஏற்புடையதா இல்ல அப்போ. இருந்தாலும் அவங்க வாழ்த்துனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க, நாகலிங்க பூ வந்து யாரும் அவ்வளவு எளிதா தேடி வராதுமா, உன்னை தேடி யாரோ கொண்டு வந்து உன் கையில கொடுத்துருக்காங்க. அப்போ இறை அருளும் உனக்கு பரிபூர்ணமா இருக்கு. நீ ஆழியார் அருள்நிதி பயிற்சிக்கு வந்திருக்கும் போது குரு அருளும் உனக்கு பரிபூரணமா இருக்கு. உன் வாழ்க்கை சிறப்பான திசையை நோக்கி திரும்பி இருக்கு. இனிமே சிறப்பானதுதான் நடக்கும் எல்லாமே உன் வாழ்க்கையில அப்படின்னு சொல்லி அருளுரை மாதிரி சொன்னாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப ஆசையா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நம்மள எப்படி வாழ்த்துறாங்க அப்படின்ட்டு. ஏன் இந்த இடத்துல பதிவு பண்றேன் அப்படின்னா, அவங்க அந்த கையை வச்சு நான் என் வயித்துல வந்து வாழ்த்துனாங்க இல்லையா, அதோட அந்த அந்த இடமே அப்படியே எனக்கு ஒரு வைப்ரேஷனா இருந்துச்சு. அந்த அந்த அருள்நிதி பயிற்சியப்ப ஆசன் அவர்கள் நமக்கு வந்து எப்படி அந்த அருள் பாய்ச்சுவாங்க, அதை நம்ம கையில வாங்கிக்குவோம். அப்போ கை எவ்வளவு வெயிட்டா இருந்ததோ அந்த மாதிரி என் வயித்துல அந்த ஒரு விறுவிறுப்பு, அந்த வைப்ரேஷன் இருந்துட்டே இருந்ததுங்க. அது ஒரு 3 நாள் அப்படியே அந்த ஆழியார் விட்டு வரும்போது வரைக்கும் அது இருந்துட்டே இருந்தது. நான் ஆழியார் விட்டு வந்தாச்சு, வீட்டுக்கு வந்தாச்சு. ஜனவரி 2018 ஆழியார்ல அருள்நிதி பயிற்சி போயிருந்தேன். திரும்ப ஜனவரி மாசமே நான் வந்துட்டு கர்ப்பிணியான. அது எல்லாருமே பயந்தாங்க, உனக்கு வந்து 3 ஆப்ரேஷன் நடந்திருக்கு, உன் கால்ல வெயிட் கொடுக்க கூடாது, அது டாக்டரோட அறிவுரை, இது இது எப்படி சாத்தியமாகும், இது ரொம்ப உனக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க என் கணவர் முதற்கொண்டு. ஆனா நான் அந்த இடத்துல இல்ல, முடியும், இறைநிலையும் குருவும் இருக்கிற வரைக்கும் என்னால எதையும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் கெட்டியமா பிடிச்சது குருவை தாங்க. அந்த 10 மாதங்கள் வரைக்கும் நான் ஒரு நிமிஷம் கூட, நான் எப்பெல்லாம் கான்சியஸா இருக்கமோ அப்போ வரைக்குமே நான் ஒரு நிமிடம் கூட நான் குருவை வந்து நான் மறக்கவே இல்லை. அவரதான் இது ரொம்ப கெட்டியமா பிடிச்சேன். அப்படி வாழ்த்தி 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 பிறந்த ஒரு ஞான குழந்தை, 2வது குழந்தை லக்ஷ்மி நாராயண். அப்போ வந்து நான் வயிற்றுல அந்த குழந்தை கருவானதும் புண்ணிய பதிகள் கிடைக்கணும் அப்படின்னா மௌனம். மௌனம் நம்மளுடைய கர்மையத்தை தூய்மை செய்து நல்லதொரு பதிவுகளை ஆழமாக நம்மளுடைய கர்மயத்தில் போடக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம். அதே மாதிரி இந்த வாழ்த்து, நான் மனவள கலைக்கு உள்ளார போகும்போது என்ன ரொம்ப செதுக்குனது, ரொம்ப நேர் வழியில கொண்டு வந்தது அந்த வாழ்த்து தான். நான் பேராசிரியர்கிட்ட போய் கேட்கும்போது, பேராசிரியர் அகிலா ஜெயக்குமார் அவங்க மட்டும்தான் நான் ஃபர்ஸ்ட் போனது. அவங்களோட முகத்தை பார்த்துதான் ஆசிரியரே இவ்வளவு அழகா மீன்ஸ் அந்த அமைதி, அந்த கருணை அவங்க முகத்துல நான் பார்த்தேன். இப்படி இருக்கும்போது அந்த கலை எப்படி இருக்கும் அப்படிங்கறது ஒரு என்ன தூண்டுதல் தான் நான் அந்த நல்ல கலைக்கு போய் சேர்ந்தேன். ஸோ அவங்க அடிக்கடி ஒரு சொல்லுவாங்க, நம்மளோட அந்த பதிவுகள், எண்ணம், நம்ம வாழ்த்த நம்மளோட எண்ணங்கள் மாறும், நமக்குள்ள உள்ள பதிவுகள், புதிய பதிவுகள் மீண்டும் தன் வாழ்த்து, குழந்தைகள் வாழ்த்து, நம்மளுடைய எதிரே கூட வாழ்த்துறது, நமக்கு ஏதாவது ஒரு வருத்தம் தரக்கூடிய ஒரு விஷயம் இருந்ததுன்னா அதை வாழ்த்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க அடிக்கடி. அந்த ஒரு விஷயம் நான் கெட்டியமா பிடிச்சது. ஏன்னா தன் வாழ்த்தாலதான் நான் வந்து மேல ஏறி வந்தேன். தன் வாழ்த்து பிளஸ் அந்த உடற்பயிற்சி, அந்த மகா அமிர்தம் பொக்கிஷம், அந்த ஒரு 2 விஷயங்கள் என் வாழ்க்கையை மிக சிறப்பான ஒரு வழியில மாத்தி விட்டது, திருப்பி விட்டது. ஸோ அந்த தன் வாழ்த்து, அந்த வாழ்த்துறது குழந்தை, என் பெரிய பையன் வந்து ரொம்ப சுட்டி துருன்னு இருப்பான், எப்பொழுதும் அதிரடி ஆக்ஷன் தான். ஸோ அவன் வந்து விளையாட போனா அப்படின்னாவே, இல்ல ஒரு சைக்கிள் ஓட்ட வெளியில போனாலும் ஏதாவது கீழே விழுந்து எழுந்திருச்சு அப்படி வருவான். அவ்வளவு ஆக்ஷனா இருப்பான், அவ்வளவு துருன்னு இருப்பான். ஸோ அவனை வந்து என் உடல்நிலைக்கு அவனோட ஓட முடியாத நிலைமை. ஸோ அப்ப வந்து நான் அவனை கொஞ்சம் அமைதியாக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டப்பையும் வாழ்த்துதான். வாழ்த்தி தாங்க என் பெரிய பையனை ரொம்ப கொஞ்சம் அமைதியாக்கியிருக்கேன். அவன் வந்து அந்த யோகா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இங்க பக்கத்துல நிறைய மன்றங்கள் இருக்கு.
குழந்தைகளுக்கான மன்றம் வந்து எம்கே ஃபிளாட்ஸ் அவங்க மாலத்தி அம்மா பேராசிரியர் அவங்க நடத்துவாங்க. அப்போ துணை பேராசிரியர் கவிதா அம்மா அவங்களும் குழந்தைகளுக்கான யோகா கிளாஸ் நடத்துவாங்க. அந்த 2 யோகா கிளாஸ்ல என் குழந்தை வந்து தவறாம போவோம். எந்த விஷயம் இருக்கும் திங்கக்கிழமை எம்கே கிளாஸ்ல நடக்கும், சனி ஞாயிறு கவிதா அம்மா நடத்துவாங்க. எங்க இருந்தாலும் அந்த யோகா மட்டும் எடுத்துட்டு அந்த யோகா கிளாஸ் கரெக்டா போயிடுவான். அவனுக்கு அங்க போய் செய்யறானோ இல்லையோ, பட் ஆனா அந்த விஷயம் வந்து அவனுக்கு ரொம்ப ஈர்த்தது, அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ வரைக்குமே வந்து அந்த வாழ்த்துறது அவன்கிட்ட இருக்கு. தனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, தான் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கிட்டையாவது சண்டை போட்டோம்னா உடனே அவன் வந்து வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறான். அதே மாதிரி அந்த அவனுக்கு இரவுல தூங்கும்போது நான் வேதாத்திரிய கதைகள் சொல்வேன். வேதாத்திரிய கதைகள்னா குருவோட வாழ்க்கையில நடந்தது, பிளஸ் வேற ஏதாவது ஒரு நீதி கதை, 2 கதை சொல்வேன். ஸோ அந்த கதை மூலமா வந்து வேதாத்திரியத்தை ரொம்ப அருமையா உள்வாங்கியிருக்கான் அப்படிங்கிறது எனக்கு எப்போ புரிஞ்சுது அப்படின்னா, அவனுக்கு ஒரு சின்ன பிரச்சனை, அவன் படிச்சது ஞாபகம் வரல. அம்மா எனக்கு வந்து இப்போ மறந்துருச்சு நான் படிச்சது, ஸோ நான் எண்ணம் போடுறேம்மா, எண்ணம் போட்டேன்னா அது வான்காந்தத்துல பதிஞ்சு எனக்கே அது திரும்ப வரும்லம்மா, அப்ப எனக்கு ஞாபகம் வந்துடும்லம்மா, இல்ல நான் எண்ணம் போடுறேம்மா, நீயும் எனக்காக எண்ணம் போடுமா அப்படின்னு சொல்லுவான். ஸோ வான்காந்தம், எண்ணம் போடுது, அதெல்லாம் வந்து நல்லது செஞ்சா நல்லது நமக்கு திரும்ப வரும் அப்படிங்கறதுலாம் அந்த வேதாத்திரிய கதைகள், குருவோட வாழ்க்கை விளக்கம், அந்த புக்ல இருந்து எடுத்த நான் அவனுக்கு சொன்ன அந்த கதைகள், குருவோட வாழ்க்கையோட கதைகள், அதெல்லாம் வந்து அவனுக்குள்ள ஆழமா பதிஞ்சு அவன் ஒரு நல்ல திசையில ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை தடத்துல நடத்துதுங்கிறத நான் நம்புறேன். நான் அவனோட இயல்புகள், அவன் கிட்ட இருக்கக்கூடிய அந்த அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, ஓகே நம்ம சொன்ன கதைகள் வந்து அவனுக்கு உள்ள வேலை செய்யுது அப்படிங்கிறது என்னால பரிபூரமா உணர முடியுது. அதே மாதிரி அவனுக்கு வந்து இந்த எல்லாமே தெரியும். இறைவனுக்கும் குருவனுக்கும் அருட்காப்பு, வாழ்த்து, மழை வாழ்த்து, உலக நல வாழ்த்து, இது எல்லாமே தெரியும். இரண்டொழுக்க பண்பாடு முக்கியமா, அது எல்லாமே தெரியும். நாங்க தூங்கும்போது கூட எல்லாருக்குமே குழந்தைக்கு, அவனுக்கு, அவங்க அப்பாவுக்கு, ஆச்சிக்கு, அம்மாக்குன்ட்டு இந்த வீட்டுக்கு சுத்தி உள்ள எல்லா இடத்துக்குமே அருட்காப்பு போட்டு தூங்குறான். அந்த அளவுக்கு எங்க பெரிய குழந்தை வந்து மனவளக்கலையால இவ்வளவு முன்னேறி, அவனுக்கு இப்போ 8 வயசு ஆகுது. கடந்த ஒரு 2 வருஷமா இந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால அவனுக்கு அந்த வாழ்த்துங்கிறது மிகப்பெரிய உதவியா இருக்கு. அதே மாதிரி இந்த சின்ன குழந்தை வயிற்றுல கருத்தரிச்சான், நான் அந்த மௌனம் வந்து நிறைய அட்டன் பண்ணுவேன். எல்லா யோகா கிளாஸும் அட்டன் பண்ணுவேன். மௌனம் புதன்கிழமை பேராசிரியர் அகிலா ஜெயக்குமாரம்மா நடத்துவாங்க. வெள்ளிக்கிழமை, திங்கள் வெள்ளி 2 நாளுமே வந்து பேராசிரியர் ஷர்மிளா தனசேகரன், நம்ம குருசாமி நகர் தவமேரி, அவங்க வந்து மௌனம் நடத்துவாங்க. மௌனம் வந்து வெள்ளிக்கிழமை நடத்துவாங்க. பேராசிரியர்கள், முதுநிலை பேராசிரியர்கள், அருணதியர்கள் எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுப்பாங்க. எனக்கு கூட ஒருத்தர் கொடுத்துருக்காங்க மௌனம் எடுக்க. ஸோ அவங்க அந்த அகத்தாய்வு எனக்கு மிகப்பெரிய உதவியா இருந்தது. அதே மாதிரி எம்கே கிளாஸ் தவமயம், அவங்களும் பெரும்பான்மையும் மௌனம் நடத்துவாங்க. அமாவாசை பௌர்ணமி அப்படின்னா அவங்க மிகச்சிறப்பா பௌர்ணமி நடத்துவாங்க. அது மாதிரி பேராசிரியர் ரமணி விநாயகம் அவங்களும் வந்து ரோஜா ஸ்ட்ரீட் தவமயம், அவங்க வந்து மௌனம், அந்த அமாவாசை இயல்பா தவம் மண்டத்துல தவம் சிந்தனை விளக்கம் நடந்தா கூட இந்த பௌர்ணமி அமாவாசைன்னா அவங்களும் மௌனம் போடுவாங்க. சிறப்பான நாட்கள் அப்படின்னா அவங்க மௌனம் போடுவாங்க. அவங்களும் அந்த மண்டத்தையும் நிறைய கலந்துட்டு இருக்கேன். மனவளக்கலை கலைஞர்களுக்கு மட்டும்தான் அடுத்தவங்களை வாழ்த்தக்கூடிய அந்த பண்பு இருக்குங்க. நான் போன அத்தனை மண்டத்துக்குமே எவ்வளோ பேராசிரியர்கள், அருண் எல்லாருமே, ஆஹா கர்ப்பிணி அம்மா மிக சிறப்புமா, மிக சிறப்புமா, அற்புதமான விஷயமா, அற்புதமான தொண்டு நீங்க செய்யறீங்க அப்படின்னே சொல்லுவாங்க. ஒரு நல்ல விஷயங்கள் கொடுத்து இந்த உலகத்துக்கு கொடுக்கறதே மிகப்பெரிய தொண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே என் வயிற்றுல வச்சு வாழ்த்துறாங்க. இது மாதிரி மண்டபம் எல்லாத்துக்குமே நான் போயிட்டு இருந்தேன். அப்போ வந்து அவங்க பேராசிரியர் ஷர்மிளா தனசேகரன் அம்மா வந்து மகரிஷியோட ஒரு பொன் குழந்தை மடியில உட்காந்து வச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஒரு மகரிஷியோட போட்டோ கொடுத்தாங்க. அப்ப அவங்க ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தாங்கம்மா, நீ வயிற்றுல குழந்தைய சுமந்துட்டு இருக்க, நீ பாக்குற இடமெல்லாம் அன்பும் கருணையுமா நிறைந்த முகங்கள் இருக்கணும். அப்போ அந்த மாதிரி ஒரு போட்டோ உங்க வீட்டுல மாட்டி வைங்க. அப்ப அது உங்க குழந்தைக்கு பதிவாக போய் அது மிக சிறப்பான ஒரு குழந்தை இந்த உலகத்துக்கு
ஒரு பரிசா கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வார்த்தை அவ்வளோ அழகா, அவங்களாம் இறைநிலையை உணர்ந்துருக்குறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சது எனக்கு. அந்த போட்டோ நான் பாக்குற இடத்துல அதை எப்பவுமே மாட்டியிருந்தேன். அந்த 10 மாதம் வரைமே இப்பவுமே எங்க வீட்டுல சுத்தி எல்லா இடத்துலயுமே மகரிஷி அவர்கள் போட்டோ இருக்கும். வருஷம் காலண்டர் வாங்குவோம். காலண்டர் வாங்கும்பொழுது அடுத்த வருடம் புது காலண்டர் வாங்கும்போது பழைய காலண்டர் தூக்கி போட மாட்டேன். பாக்குற இடத்துல எல்லாம் மாட்டி வச்சிருப்பேன் எங்க வீட்டுல. ஏன்னா அவங்க அதை சொன்ன விஷயம் அது வந்து எனக்கு ஈர்ப்புடையதா இருந்தது. ஸோ அதை நான் மாட்டி வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 5 மாத கர்ப்பிணியா இருக்கும்போது நான் பேராசிரியர் மாரியம்மாள் அவங்களோட மௌன பட்டறைக்கு பௌர்ணமி மௌனத்துக்கு போனேன். ஏன்னா எனக்கு ஒரு ஆசை என்னன்னா, வாழ்த்து இந்த குழந்தை பிறக்கணும். பிளஸ் மகரிஷியோட அவர்கள் வாழ்ந்த காலத்துல அவர்களோடு உயிர்கல்ப்பு பெற்ற அந்த முதுநிலை பேராசிரியர்களோட வாழ்த்து என் குழந்தைக்கு கிடைக்கணும்னு நான் நினைச்சேன். அதனால நான் 5 மாதமா இருக்கும்போது என்னுடைய நாத்தனார் சாந்தி அரவிந்தன் பேராசிரியர், அவங்க பேராசிரியர் பூர்ணிமா, துணை பேராசிரியர் மின்னல், என் தங்கை, எல்லாருமே அந்த மௌன பட்டறைக்கு போகும்போது நானும் அவங்க கூட சேர்ந்து போனேன். அவங்க எல்லாருமே என்னை பாதுகாப்பா அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போனாங்க, பொள்ளாச்சிக்கு. அப்போ அங்க போய் அந்த மௌனம் அட்டெண்ட் பண்ணப்போ அது சொல்ல முடியாத வார்த்தைங்க. பேர் அனுபவம், பேர் ஆனந்த அனுபவம் அவ்வளவு அற்புதமா இருந்துச்சு. அப்போ பிரணவ தவம் எடுக்கும்பொழுது நான் போய் சொன்னேன் மாரியம்மன் அவங்ககிட்ட, அம்மா நான் கர்ப்பிணி, நான் வந்து இந்த பிரணவ தவம் செய்யலாமா? செய்யக்கூடாதம்மா, ஆனா நீங்க இந்த இடத்துல இருக்குங்க, இந்த காந்தக்களும் உங்களுக்கும் உங்க குழந்தைகளுக்கும் ஒரு பதிவா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ அந்த பிரணவ தவம் முடிச்சு அப்போ எனக்கு கை அவ்வளவு வெயிட் ஆயிடுச்சு. அது அப்படியே அந்த அந்த ஆற்றலை அப்படியே அள்ளி குழைச்சு என் வயிற்றுல தடவும் போது என் குழந்தை அப்படி எட்டி உதைச்சது. அது இன்னமும் எனக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவமா இருக்கு. அந்த 3 நாளும் பேரானந்த அனுபவம். அங்க இருக்கிற வந்த பேராசிரியர்கள் ஒரு பேராசிரியர், ஒரு அம்மா வந்து அவங்க பேர் எனக்கு மறந்துருச்சு. அது அவங்க வந்து என் குழந்தைய வாழ்த்திட்டே இருந்தாங்க. வயிற்றுல கை வச்சு அருட்காப்பு போட்டுட்டு வாழ்த்திட்டே இருந்தாங்க. எல்லாருமே வாழ்த்துனாங்க, கர்ப்பிணி அம்மா அற்புதம் அற்புதம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து பேராசிரியர் ரூமுக்கு பக்கத்துல அவங்க என்னை பார்க்கும் போதெல்லாம், ஒரு நாளைக்கு 10 தடவை என்னை பார்த்தா கூட அவங்க பார்க்கும் போதெல்லாம் வாழ்த்திட்டே இருந்தாங்க. அம்மா எவ்வளவு பெரிய புண்ணிய காரியம், சிறப்பான காரியமா அப்படின்னு சொல்லிட்டு என் வயிற்றுல வச்சு அருட்காப்பு போட்டுட்டு வாழ்த்திட்டே இருந்தாங்க. இந்த மாதிரி நான் போயிட்டு வந்துட்டேன். நான் வந்து என் குழந்தை பிறக்க ஒரு வாரத்துக்கு ஏன் 2 நாளைக்கு முன்னாடி வரைக்குமே நான் உடற்பயிற்சிக்கு செஞ்சுட்டு இருந்தேன். மகாராசனம் 2வது பகுதி மட்டும் செய்யல. நம்ம வஜ்ராசனம் எனக்கு இயல்பாவே போட வராது, உடல்நிலைக்கு அப்படி. காலில் ஃபுல்லா இம்ப்ளான்ஸ் இருக்கிறதால, முட்டியில இருக்கிறதால போட வராது. அதனால நான் அந்த வஜ்ராசனம் அப்படிங்கிறதும் எனக்கு ஒரு ஈர்ப்பா இருந்துச்சு, நமக்கு அது முடியலையே அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்து நான் 2 நாள் முன்னாடி வரைக்குமே, நான் டெலிவரி 2 நாள் முன்னாடி வரைக்குமே மனவளக்கலை பயிற்சிகள் எல்லாமே செஞ்சுட்டே இருந்தேன். எனக்கு வந்து வலி வரவே இல்லைங்க, வலி கொடுக்கவே இல்லை என் குழந்தை. அந்த கஷ்டத்தை கூட எனக்கு கொடுக்கவே இல்லை. பனி கூட உடைஞ்சிருச்சு, ஹாஸ்பிட்டல் போயாச்சு. அப்போ நான் வந்து கெட்டிமா பிடிச்சது நம்ம குருவை தான். குருவே, என் குழந்தை இந்த உலகத்துக்கு வரும்போது நீங்க அந்த இடத்துல இருந்து என் குழந்தைய கையில வாங்கணும், நீங்க தான் முதல்ல என் குழந்தைய வாங்கணும். நான் ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தேன். அந்த மயக்க ஊசி போட்டு எனக்கு மயக்கம் வர வரைக்குமே அந்த ப்ரேயர், அந்த பிரார்த்தனைங்கிறது எனக்கு தொடர்ந்துட்டே இருந்தது. அந்த இடத்துல குரு சுக்குமா இழந்துடலாங்க அப்படிங்கிறது என்னால உணர முடிஞ்சுது. அது எனக்கு சொல்ல தெரியல, பட் ஆனா நான் உணர்ந்தேன். என் குழந்தை அற்புதமா இந்த புவிக்கு மகரிஷி அவர்கள் மூலமாக, அந்த டாக்டர்கள் ஒரு கருவியா இருந்து மகரிஷி அவர்கள் எனக்கு அந்த குழந்தைய வெளிக்கொண்டு வந்தாங்க. என் குழந்தை நல்லபடியா வளர்ந்தான். அவன் வந்து 1 வயசு வரைக்குமே தூங்க வச்சுன்னா உடனே அவன் சின்ன முத்திரைக்கு போயிடும். இந்த வாழ்த்தி நம்மளோட பதிவுகள் வந்து என் குழந்தை எப்படி வெளிவந்ததுங்கிறத நான் என் கண்முன்னாலேயே பார்த்தேன். அந்த 1 வயசு வரைக்கும் அவன் தூங்கும்போது சின்முத்திரையில இருப்பான். நான் அது வந்து போட்டோ எடுத்துல நான் பேராசிரியருக்கு காமிச்சிருக்கேன். சின்முத்திரையே தூங்கும். அது மாதிரி வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லும்போது அவனோட கவனம் வந்து திடீர்னு குவியும். அவன் அழுதுட்டு இருந்தா கூட ஒரு 6 மாதத்துல நாங்க திட உணவு கொடுக்கும்போது சாப்பிட ஒரு நாள் ரொம்ப சாப்பிடல, குழந்தை துப்பிக்கிட்டே இருந்தான். நான் அப்போ வந்து வாழ்க வளமுடன் சொல்லி அந்த உணவு கொடுக்கும்போது அவன் அந்த உன்னிப்பா, நமக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு விஷயம் சொல்றாங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்தது அவனோட ரியாக்ஷன். எனக்கு பார்க்கும்போது உன்னிப்பா கவனிச்சான்.
அப்போ நல்லா சாப்பிட்டான். ஏன்னா இந்த வாழ்த்து தான் நான் பிரம்மாஸ்திரமா எடுத்தேன். என் பெரிய பையனுக்கும் கூட சாப்பிடறதுக்கு ரொம்ப ஒரு கடினமா இருக்கும். அவன் சாப்பிடவே மாட்டான், விளையாண்டுட்டே இருப்பான். அப்ப பாத்தீங்கன்னா நான் இந்த வாழ்க்கை அந்த உணவை எடுத்துக்கிட்டு இந்த உணவு என் குழந்தைக்கு மிகச்சிறப்பாக ஒரு ஆற்றலாக மாறணும், நல்ல உணவு சாப்பிடணும், நல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்து ஊட்டுவேன். ஸோ அந்த மாதிரிதான் சின்ன குழந்தைக்கும் வச்சேன். அதே மாதிரி அந்த சின்ன குழந்தை பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதி. நான் அவளுக்கு அந்த 16 நாள் பேர் வைக்கும் போது கூட நான் வேதாத்திரியும் தான் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்கார்கிட்ட, என் கணவர்கிட்ட. அவரு ஆனா இல்ல எங்க அம்மா பேரு எங்க அப்பா பேரும் சேர்ந்து வரணும்னு சொல்லிட்டு லக்ஷ்மி நாராயண் அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்க. சரி, அது ஒரு தந்தையோட ஆசை, அதை நம்ம தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். எனக்கு வேதாத்திரியும் பேர் வைக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆனா பிரச்சனை பண்ணேன். ஆனா அது முடியல. லட்சுமி நாராயணன் பேர் வச்சுட்டோம். ஸோ இயல்பாவே அவனுக்குள்ள ஒரு அமைதியான ஒரு அமைதி இருந்தது. நான் அவனுக்கு தாலாட்டு பாடல் பாத்தீங்கன்னா இறைவனுக்கும் எல்லாம் உள்ள தெய்வம் அது சிந்தையை அறிக்கை, இறைவனுக்கும் குரு வணக்கம், அப்புறம் எப்பொருளே இச்செயலே குணத்தை அந்த பாடல், அருட்காப்பு, பிரம்மஞான கவி, வேதாத்திரிய பாடல், இரண்டொழுக்க பண்பாடு, இடைச்சுத்தி, அவனுக்கு அருட்காப்பு போறது, இதெல்லாம் சொல்லிட்டே இருப்பேன். இதையும் தாண்டி அவன் தூங்கலன்னா குறை என்றும் இல்லை, மறைமூர்த்தி கண்ணா, அப்புறம் அபிராமி என்பதி, கலையாத கல்வியும் குறையாத வயதும், இந்த பாடல்கள்லாம் பாடிட்டே இருப்பான். அதுக்குள்ள அவன் தூங்கிடுவான். ஆனா அந்த பாடல்கள் நான் எப்பொழுது பாடினாலும் அவன் சடார்னு திரும்பி பார்ப்பான். ஏன்னா அவன் வயிற்றுல இருக்கும்போதே என் பெரிய பையன் அருட்காப்பு போட்டுட்டே இருப்பான். அதுவே வாழ்க வளமுடன் வாழ்த்துட்டே இருப்பான். அப்போ அவன் நான் சொல்லும் பொழுதும் இந்த உந்துதல் இருக்கும் வயிற்றுல. ஆனா என் பெரிய பையன் வயிற்றுல எந்த இடத்துல கை வச்சு சொன்னாலும் அந்த இடத்துல கரெக்டா போய் அந்த குழந்தை உதைக்கும். அப்ப அந்த வாழ்த்துங்கிறது அதுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயமா இருந்துச்சு. அதைதான் நான் அவங்க வாழ்க்கையில பயன்படுத்தினேன். சாப்பிடறதுக்காகட்டும், தூங்கல, ரொம்ப ரொம்ப அழுதுட்டே இருக்கானா, வாழ்க வளமுடன் சொல்லும்போது இந்த குழந்தை தூங்க ஆரம்பிச்சுது. ஸோ அது மாதிரி அவன் பசி எடுத்தாலும் ரொம்ப அடம்பிடிச்சுலாம் அழமாட்டான். அம்மா ஆ அப்படின்னு கேட்பான். ஒருவேளை நான் வேலையா இருந்தேன் அப்படின்னா அதை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான், அவன் போய் உட்காந்துட்டு விளையாண்டுட்டு இருப்பான். ஆனா பசியோட பாவமா இருக்கும் பார்க்கவே. அப்புறம் நான் கொடுக்கும்போதுதான் அவன் சாப்பிடுவான். அது அந்த பொறுமை எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்கும். அதே மாதிரி இப்போலாம் தவம் பண்ண அப்படின்னா தாக்கும் பக்கத்துல அந்த ஹெட்செட் எடுத்து காதுல வச்சுட்டு பார்த்துட்டு திரும்ப அந்த ஹெட்செட் காதுலயே வச்சுட்டு போய் இடத்துக்கு போவான். அதே மாதிரி இப்பெல்லாம் கதவை சாத்திட்டே போகுது. அது மாதிரி நான் சொல்லுவேன், அம்மா தவம் பண்ணணும், நீ தூங்குறியா கொஞ்சம் அப்படின்னு சொல்லி, இல்ல அம்மா தவம் பண்ணணும் நீ விளையாடுறேன்னா தலையாட்டுது. நான் கதவை சாத்திட்டு எனக்கு டிஸ்டர்ப் சத்தம் இருக்குன்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு இந்த தவம் முடிச்சுட்டு வெளில போற வரைக்குமே அவன் இப்போ வரைக்கும் அவன் 2 வயசு ஆக போகுது குழந்தைக்கு. இப்போ வரைக்குமே அவன் தவம் பண்ண போறான்ப்பான்னு சொல்லிட்டு போனா அவன் என்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டான். அந்த அளவுக்கு ஒரு தெளிவு அந்த குழந்தைகிட்ட நான் பார்த்தேன். அதே மாதிரி எதா இருந்தாலும் கூர்ந்து கவனிப்பான். குழந்தைங்கள்ட்ட நம்ம சொன்னோம்னா அந்த விஷயம் அடுத்த நிமிஷம் மறந்துடும். அதுதான் குழந்தைகள் சைக்காலஜி. உளவியல் படி குழந்தைங்களுக்கு அப்படிதான் இருக்கும். குழந்தைங்க ஒரு 3 வயசு வரைக்குமே நம்ம சொல்ற விஷயம் அந்த குழந்தைங்களுக்கு மறந்துடும். அப்புறம் தான் அந்த ஞாபகம்ங்கிறது 3 வயசுக்கு மேல தான் டெவலப் ஆகும், மெமரி. ஆனா இவன்ட்ட பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு விஷயம் இதை எடுத்துட்டு வா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு நான் பாட்டுக்கு கிச்சன்ல ஏதாவது வேலை பார்த்துட்டு இருப்பேன். ஆனா அவன் ஞாபகம் வச்சு 10 நிமிஷம் ஆனாலும் அதை தேடி கண்டுபிடிச்சி கொடுப்பான். அந்த விஷயம் அவன்கிட்ட என்ன ரொம்ப ஆச்சரியமா பார்க்க வைக்கும். எப்படி இவனுக்கு இவ்வளவு தெளிவு இருக்கிற மாதிரி. அது மாதிரி அவன் சின்ன குழந்தை தானேன்னு சொல்லி அவன் முன்னாடி எந்த விஷயமும் பேச முடியாது. நாங்க ஏதாவது பேசியிருக்கோம், நானும் அவங்க அப்பாவும் ஏதாவது திவ்யனை பத்தியே பேசுறோம்னு வச்சுக்கோங்க, உடனே திவ்யன் நாங்க ரூம்ல இருந்தா கூட அவனை அழைச்சு கொண்டு இங்க விட்டுருவான். அதனால அவன் முன்னாடி பேசணும் ரொம்ப கவனமா தான் பேசுவோம். அந்த அளவுக்கு அவன் ரொம்ப கூர்ந்து, ரொம்ப அந்த ஆழமா அந்த அமைதி, அந்த கூர்ந்து கவனிச்சல் அந்த மாதிரி. அது மாதிரி நம்ம சின்ன பையனாகட்டும், நான் ஏதாவது சேட்டை பண்ணானா லைட்டா அதட்டுறோம் இல்ல அடிச்சிடறோம் அப்படின்னா அழுதாலுமே திரும்ப அடிக்க மாட்டேங்கிறான். அழுதுட்டு இருக்கும். போய் கூப்பிட்டு தம்பி இங்க வா நம்ம விளையாடலாம் அப்படின்னு அவங்க அண்ணன் கூப்பிட்டா திரும்ப அந்த அடுத்த நிமிஷம் அந்த அழுகையை மறந்துட்டு போய் விளையாடுவான். அது அந்த கோவம் நான் வரமாட்டேன் போ அப்படிலாம் அது சொல்ல தெரியல. அந்த குழந்தைக்கு ரொம்ப அமைதியா பொறுமையா இருக்கான். சோ இந்த மாதிரி அவன்கிட்ட நிறைய குணங்கள் நான் பார்த்திருக்கேன். அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இதெல்லாம் எப்படி வந்ததுங்க? மனவளக்கலையே நான் அவன் கரு உருவான நாள், அதுக்கு முன்னாடியே மனவளக்கலை இருக்கேன்.
வாழ்த்து வாழ்த்து அது ரொம்ப சிறப்பான ஒரு ஆயுதமா நான் பாக்குறேன். அந்த வாழ்த்தும் பொழுது இப்போ வரைக்குமே வந்து சின்ன குழந்தை ஏதாவது கொஞ்சம் ஒரு விஷயத்துக்கு வந்து அவனுக்கு முடியல, இல்ல பெரிய குழந்தையாகட்டும் திவ்யனுக்கும் ஏதாவது ஒரு விஷயம் முடியலன்னா வாழ்த்து. அதை நாங்க வாழ்த்தும் பொழுது அந்த விஷயம் வந்து அவனுக்கு ஏற்புடையதாக மாறுது. அந்த விஷயத்த நான் என் வாழ்க்கையில கண்கூடாவே 2 குழந்தைங்க விஷயத்திலும் சரி, என்னுடைய விஷயத்திலும் சரி நான் பாக்குறேன். ஸோ வந்து அருள் தந்தை இறை 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 அருளாலும் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களோட கருணையாலும் என் குழந்தைங்க 2 பேருமே சிறப்பாக வளர்ந்துட்டு வராங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த இடத்துல எனக்கு உதவி செய்த அத்துணை பேராசிரியர்களுக்கும், அத்துணை அருள்நிதியர்களுக்கும், அத்துணை மனவள கலைஞர்களுக்கும், நம்மளோட குரு அருள் தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களுக்கும் நான் வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன். ஏன்னா என்னுடைய வாழ்க்கை, என் குழந்தைகளுடைய வாழ்க்கை, என் குடும்பத்தோட வாழ்க்கை, குடும்ப அமைதி வந்திருக்கு இப்போ எங்க வீட்டுல. ஸோ அந்த குடும்ப அமைதியெல்லாம் வந்ததுன்னா இன்னும் மனவள கலை கொடுத்த பொக்கிஷம் அருள் தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் அருளிய மகா கருணையோடு அருளிய அந்த தெய்வாமிர்தம். அதுதான் இன்ன வரைக்குமே என் குழந்தைகளையும் என்னையும் என் குடும்பத்தையும் ஒரு சிறப்பான ஒரு அமைதியான ஒரு வழி நடத்திட்டு இருக்கு. அதற்காக